ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு வீடியோனா இதுதான். அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க பேராமெடிக்கல் கேட்டகரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் 4 இயர்ஸ், அதாவது 2019 வந்த வேக்கன்சி, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு 2024. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பேராமெடிக்கல் கேட்டகரி, அதாவது நர்சிங் அண்ட் ஃபார்மசிஸ்ட் இந்த வர வேகன்சி பற்றி டீட்டெயிலாக போட்டு வரும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா ஷார்ட் நோட்டீஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ரீஜனுக்கு எத்தனை கேட்டகரி அப்படின்னு ஃபுல்லாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/8/2024, அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த மாதம் 16ஆம் தேதி செப்டம்பர் 16 வரைக்கும் ஓப்பனிங் இருக்கும். கரெக்ஷன் விண்டோவும் இருக்கும். ஆஃப்டர் க்ளோசிங் டேட் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோவில் வந்து நீங்கள் வந்து அதில் போய்ட்டு மாற்றிக்கலாம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து பே லெவல் 5 சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பேசிக்கே வந்து 29,000 வரும். இன் ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 40,000 அபோவ் வரும். அண்ட் தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 38 தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட். நமக்கு இந்த வருஷம் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 246. அதாவது 2019 விட கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 வேகன்சி கிட்ட நமக்கு கம்மி. போன 2019 வந்து ஒரு 260+ விட்டுருந்தாங்க. இந்த வாட்டி கம்மியாக தான் விட்டுருக்காங்க. அண்ட் தென் இதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. C2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கீழேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக படிங்க. நர்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் வந்து 7. அண்ட் தென் உங்களுக்கு பேசிக் பே வந்து 45,000. உங்களுக்கு வந்து இன் ஹேண்ட் சேலரி வந்து ஒரு நியர்லி 70,000 வரும். இதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா C1, அதுவும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம், நான் சொல்லுறேன். அண்ட் தென் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 43 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங்க்கு 713. மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹைஜீனிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு, பர்ஃபியூஷனிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, இசிஜி டெக்னீஷியன்ஸு, லெபார்ட்ரி அசிஸ்டண்ட்டு, ஃபீல்டு ஒர்க்கரு, நிறைய வேகன்சி விட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் கழித்து வருது. ஸோ வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் விட்டால் எப்போ வரும்னே தெரியாது. 2028 30 அப்படின்னு. அண்ட் தென் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து ஃபுல்லாக படிங்க. அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி, மெடிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும், அண்ட் தென் ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும், எதுலேருந்து கன்சிடர் பண்ணுறாங்க, செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், அண்ட் தென் வந்து ப்ரிஃபரன்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னா ஆன்லைன் மோடு தான். கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ரயில்வேயில் ஆர்ஆர்பியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் லாகின் பண்ண முடியும். அதை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் எந்த ஏரியா வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வந்து எப்படி விடுவாங்க. அண்ட் தென் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் எழுதுவோம், 90 மினிட்ஸு. இதில் நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கு. அண்ட் தென் பேண்ட் ஐட்டம்ஸ், இந்த ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போகக்கூடாது. செயின், ப்ரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸு, ப்ளூடூத் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை வந்து பேன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் ஒரு 4 வருஷத்துக்கிட்ட எழுத விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கிளியராக படித்து பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் நீங்கள் எதனா ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க, சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிக்னேச்சரை வந்து ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் இருக்கணும். பிளாக் லெட்டர், அதாவது கேபிட்டல் லெட்டரை வந்து நீங்கள் எழுதக்கூடாது, பிரித்து எழுதக்கூடாது. ரன்னிங் லெட்டரில் தான் எழுதணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மிஸ்டேக்கே பண்ணிடாதீங்க. சைன் முக்கியம். அண்ட் தென் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் ரயில்வேயில் ஒர்க் பண்ணால் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு இதுவே SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்பயும் சரி,
மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்பயும் சரி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்பயும் சரி, நீங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணீங்க, அதாவது ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போய் சென்டர் போட்டிருந்தீங்க. இப்போ வேலூர்லேருந்து இங்கே வரீங்க, ட்ரெயினில் வரீங்க, சென்னைக்கு வந்து எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை. அது வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. இது வந்து ஆன் ரெக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளைம் பண்ணுறது, நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணால் தான் அவங்க கிளைம் பண்ணி தருவாங்க. ஸோ வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் ஹெல்ப்லைன்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஃபில்அப் பண்ணுறதுல டவுட்டு, அண்ட் தென் சைனில் ஃபோட்டோ அப்லோட் ஆகலை, எந்த டவுட்டாக இருந்தாலும் இதில் காண்டாக்ட் பண்ணிக்கிற நம்பருக்கு வந்து இந்த ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் கால் பண்ணலாம், ஆர் நீங்கள் வந்து அந்த மெயில் அனுப்பலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் வேக்கன்சி வந்து மேபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸும் பண்ணுவாங்க. அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து, அதை நீங்கள் எதுவும் கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ், அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அது C1 C2 சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக படிங்க. அந்த விஷனு அண்ட் தென் எல்லாம் கொடுத்துருக்காங்க. விஷன் ஸ்டாண்டர்ட்லாம் அதெல்லாம் இருந்தால் தான் செலக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சிட்டிசன்ஷிப், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிட்டிசனாக இருக்கணும், இல்லைனா நேபாள் சிட்டிசனாக இருக்கணும், ஆர் பூட்டான் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் தென் நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஏஜ் லிமிட்டை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அவங்க வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் எஸ்சி கேட்டகரி வைஸ் வந்து ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு, பெஞ்ச் மார்க், டிசபிலிட்டிஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் கிளியராக படித்தா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஃபீஸ் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி அதை அப்ளை பண்ணி முடித்ததும் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபீஸ்க்கு வந்து நிற்பீங்க. ஃபீஸ் தான் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டரு, மைனாரிட்டிஸு, அண்ட் தென் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸஸ், இவங்களாம் வந்து 250 ரூபா பே பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் எழுதின பேருக்கு அந்த 250 ரூபா வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடும். இன்கேஸ் அதர் கேட்டகரியில் வந்தீங்கன்னா, அதாவது ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரி அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 500 பே பண்ணுற மாதிரி வரும். அதில் வந்து 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டு எக்ஸாம் எழுத போகலன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் மோட் ஆஃப் பேமெண்ட்டு எப்படி பண்ணணும், ஆன்லைனில் தான் பண்ணணும். அண்ட் தென் வந்து கிளியராக ஒன்று மென்ஷன் பண்ணி அதையும் படித்து பாருங்கள். எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் வேறு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வேறு, அது வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து குழப்பிக்காதீங்க. இதுதாங்க போர்ஷன் கம்பல்சரி. இதை நீங்கள் வந்து ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளையே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் கிளியராக சொல்கிறேன், கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஷின் பேப்பரில் வந்து 100 மார்க்ஸ் டோட்டலி. இதில் வந்து ப்ரொஃபஷனல் எபிலிட்டி, நம்ம ஃபார்மசிஸ்ட்டு இல்லை நர்சிங் வந்தீங்கன்னா அதில் வந்து 70 மார்க் வரும். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 மார்க்கும், அண்ட் தென் மேக்ஸு, அண்ட் தென் ரீசனிங் அதுலேருந்து ஒரு 10 மார்க்கு, அண்ட் தென் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு 10 மார்க்கு, டோட்டலாக வந்து 100 மார்க்கு. இதுக்கு டியூரேஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 ஹவர் கொடுக்குறாங்க. இதில் வந்து டிசபிலிட்டிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஹவர் தராங்க, 120 மினிட்ஸ் தராங்க. இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிக்குன்னு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, நர்சிங்னு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரல் அவேர்னஸ்னால் கரண்ட் அஃபேர்ஸு, அதாவது டே டு டே நிகழ்வுகள், ஒலிம்பிக் போது பார்த்திங்களா அதை பற்றிலாம் நிறைய கேட்பாங்க. அண்ட் தென் வந்து ஹிஸ்ட்ரிஸு, ஜாகிரஃபி, அண்ட் தென் அந்த பாலிட்டி, அதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் அதுலேருந்து கேட்பாங்க. இந்த அரிதபிலிட்டி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது 10th லெவலில் தான் கேட்பாங்க. அந்த அதை விட்டு ஓவராலாம் கேட்க மாட்டாங்க, 10th லெவல் தான் கேட்பாங்க. ரீசனிங் வந்து நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, இந்த நம்பருக்கு அப்புறம் இந்த நம்பர் எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் தென் பிளட் ரிலேஷன் அதுமாதிரிலாம் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ், அந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஜென்ரல் சயின்ஸ் ரயில்வேயில் வந்து கம்பல்சரி அதை கேட்பாங்க. இதுக்கெலாம் வந்து யூடியூப்லேயே வந்து நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இது ரயில்வேக்கு அப்படின்னு படிக்கிறீங்கன்னா YCT புக்கில் வந்து ரயில்வேக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து 30 மார்க் வந்து அசலாக எடுத்துடலாம். ஏன்னா அந்த 70 மார்க் எல்லோரும் படிச்சிடுவாங்க, அந்த 30 மார்க் தான் மெயின். அதுதான் வந்து உங்கள் கட் ஆஃப்லேயே வந்து நிறுத்தும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் வந்து மார்க் எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷினுக்கு வந்து 1 மார்க் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் வந்து நீங்கள் ராங் ஆன்சராக கிளிக் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 மார்க் அதை ரெடியூஸ் பண்ணுறாங்க. 3 கொஷினுக்கு ஒரு மார்க் போகும் அப்படின்னு பேசிஸில் வந்து இது பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட்டை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, URக்கு
40% எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் மார்க்கில் வருவீங்க. அண்ட் தென் ஓபிசி, எஸ்சி, எஸ்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 25% எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் மார்க்கில் வருவீங்க. அண்ட் தென் வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஆள் தான் கூப்பிடுவாங்க. அதாவது இப்போ ஒரு 30 வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா 30 பேர் தான் கூப்பிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு வேக்கன்சிக்கு 5 பேர் கூப்பிடுவோம், 6 பேர் கூப்பிடுவோம் அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. அதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நோ ஸ்டாண்ட் பை லிஸ்ட் வில் பி மேடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மேட் பண்ண மாட்டாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஆள் தான் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து ரிஜெக்ட் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் கூப்பிடுவாங்க. நார்மலைசேஷன் மார்க் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் இருக்கும். அதாவது ஷிஃப்ட் வைஸ் நடக்கும். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்கும். 3 ஷிஃப்ட்டில் வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து டஃப்பாக இருக்கும், 2 ஷிஃப்ட் ஈஸியாக இருக்கும், அண்ட் தென் இன்னொரு ஷிஃப்ட்டு கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு நார்மலைசேஷன் மார்க் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நார்மலைசேஷன் மார்க் எப்படி போடுவாங்க அப்படின்னு. அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் தேவை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும். அண்ட் தென் வந்து இதுதாங்க மெயின் லிஸ்ட் ஆஃப் ஆர்சிபி வெப்சைட்ஸு. ஆர்ஆர்பி வந்து நம்ம வெப்சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சென்னை டிபார்ட்மெண்ட்டில் வருவோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, www.rrbchennai.govern.com. இதில் தான் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு. அண்ட் தென் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கம்பல்சரியாக படிச்சுக்குங்க. ஏன்னா சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வரல, கொஞ்சம் தான் வந்திருக்கு. அதுக்கு வந்து நம்ம லட்சக்கணக்கு பேர் கிட்ட அப்ளை பண்ணுவாங்க. ஸோ வந்து கரெக்டாக பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக்ஸ் கூட அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி விட வாய்ப்பு இருக்குது. அண்ட் வி கம் டு த மெயின் பாயிண்ட். அதாவது என்ன கேட்டகரிக்கு என்ன குவாலிஃபிகேஷன். அதாவது நர்சிங் கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும். அண்ட் தென் கார்டியாக், இசிஜி டெக்னீஷியன்ஸ், லெபார்ட்டரி அசிஸ்டன்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட். ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸு டிப்ளமோ பண்ணிடணும், ஆர் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிடணும். கம்பல்சரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஜாப்பு. ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிடையாது. இதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் தென் இது தாங்க நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா எந்தெந்த ரீஜனுக்கு எத்தனை போஸ்ட்டு, என்னென்ன கேட்டகரிக்கு எத்தனை போஸ்ட்டு, அது வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அகமதாபாத்து, நெக்ஸ்ட்டு பிரயாக்ராஜ், அஜ்மர், பெங்களூரில் வந்து டோட்டலாக வந்து 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஃபார்மசிக்கு. நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆல் இண்டியாவில். அண்ட் தென் போபால், புவனேஸ்வர், பிலாஸ்பூர், சண்டிகர், சென்னை வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143 டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 14 கொடுத்துருக்காங்க. இது குட். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து டிசபிலிட்டிஸ்க்கெலாம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெகுலர் விஷுவலு, ஹேண்டு, லெக் அதுமாரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கார்டியாக் டெக்னீஷியன் வந்து டோட்டலாக வந்து 2 கொடுத்துருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து 1. அப்படியே ஃபீல்டு இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 19 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 2 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 2 வேக்கன்சி, அண்ட் தென் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து டோட்டலாக 8 வேக்கன்சி. மொத்தம் எல்லா வேக்கன்சி சேர்த்திங்கன்னா 31 வேக்கன்சி. இது இல்லாமல் +3, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 3 வேக்கன்சி வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்து நமக்கு ஒரு 25 தான் வந்துருந்துச்சு சென்னைக்கு ஃபார்மசிஸ்ட்டில். இந்த வருஷம் வந்து ஒரு 31 வேக்கன்சி வந்திருக்கு. அதாவது ஒரு +5 அப்படின்ற ரேஞ்சில் வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல இது. அண்ட் தென் நர்சிங்க்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 58 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து சென்னைக்குன்னு 143 வேக்கன்சி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னென்ன ரீஜனுக்கெலாம் என்னென்ன இது. அண்ட் தென் வி கேம் டு த சிலபஸ். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அவங்க சிலபஸ்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஃபார்மசிஸ்ட்டுக்கு இதை தவிர வேறு எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. அண்ட் தென் 30 மார்க்கு செப்பரேட்டாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங், மேக்ஸ்லாம். இதுதான் அந்த டாபிக்ஸு. இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸு கோ த்ரூ பண்ணாலே அந்த எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் போய்ட்டு அப்படியே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு தெரியலனா விட்டுறணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. அட்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதிக நெகட்டிவ் மார்க் வந்தீங்கன்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து கம்மியாக கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அவ்வளோதாங்க. கேம் டு எண்டு. இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேயும் எதனா டவுட் இருந்ததுன்னா அதை சொன்னீங்கன்னா நான் அதை வந்து கிளியர் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.